லண்டனின் மேரிலேபோன் பகுதியில் அமைந்துள்ள ஜெம் ஹவுஸ் என்ற குடியிருப்பில் வசிக்கும் சமூக நல வீடுகளின் வாடகைதாரர்கள் நகராட்சி நிர்வாகத்தின் தவறு காரணமாக வீடற்றவர்களாக மாறும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளனர். இந்த கட்டடத்தின் புதிய தனியார் உரிமையாளர் தற்போதைய வாடகையை விட 8 மடங்கு அதிகமாக வாடகை செலுத்த வேண்டும், இல்லையெனில் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று குடியிருப்பினருக்கு உத்தரவிட்டுள்ளார். வெஸ்ட்மின்ஸ்டர் சிட்டி கவுன்சில் செய்த ஒப்பந்த பிழை காரணமாக இந்த 16 குடியிருப்புகளும் தனியார் நிறுவனத்திற்கு விற்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற வழக்கில் கவுன்சிலின் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதன் காரணமாக பல ஆண்டுகள் தற்காலிக குடியிருப்புகளில் வாழ்ந்துவிட்டு தற்போதுதான் தங்களது நிரந்தர வீடு என்று நினைத்திருந்த ஏழை குடும்பங்கள் பெரும் நடுக்கத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளன. 3 பிள்ளைகளுடன் வசிக்கும் பஞ்சா குடும்பத்தினர் மாத வாடகையாக 6,850 பவுண்டுகள் செலுத்த வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தங்களால் இவ்வளவு பெரிய தொகையை வழங்க முடியாததால் ஆகஸ்ட் மாத இறுதியில் அவர்கள் வெளியேற்றப்பட உள்ளனர். புதிய வீடுகள் எங்கு கிடைக்கும் என்பது குறித்து எந்த தகவலும் இல்லாததால் தங்களது குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கவுன்சில் நிர்வாகம் உடனடியாக நேரடி மாற்று வீடுகளை வழங்க வேண்டும் என்றும் மீண்டும் புதிய விண்ணப்பங்களை கோரி தாமதப்படுத்தக்கூடாது என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. வெஸ்ட்மின்ஸ்டர் கவுன்சில் இந்த விவகாரத்தில் தங்களின் சட்ட போராட்டத்தை தொடர்ந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான நிவாரணம் மற்றும் மாற்று வழிகளை உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.